ஒண்ணு. அப்போ ஒரு நம்பிக்கை இவ்வளவு பெரிய இளைஞர் கூட்டம் இங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது. இன்னொரு நம்பிக்கை என்ன தெரியுமா? பிளானிங் டு த பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளானிங் டு த பர்ஃபெக்ட் என்னன்னா, ரெண்டு உதாரணம் சொல்றேன். ஒண்ணு, அவர் எங்க கிட்ட தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருந்தது என்னன்னா, 1500 பேர் வருவாங்க தம்பி, 1500 பேருக்கு நாங்க பயிற்சி பாசற ஏற்பாடு பண்றோம் வந்துருங்கிறது தான் 15 நாட்களாக சொல்லி கொண்டிருந்தார். இங்க வந்த பிறகு மேடையில தான் சொல்றார், நாங்க 2100 பேருக்கு இன்விடேஷன் அனுப்புனோம், 1600 பேர் வந்திருக்காங்க அப்படின்ட்டு. நான் 1500 பேர் வருவாங்கன்னு சொல்லி 1500 பேருக்கு மட்டும் அவர் அழைப்புதல் அனுப்பி இருந்தால் இங்க 1000 பேர் தான் உட்கார்ந்திருப்பீங்க. 2100 பேருக்கு அனுப்புனா தான் 1500 பேர் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில ஈவினிங் ஐபிஎல் மேட்சை வச்சுட்டு மதியம் போய் வீட்டுல நான்வெஜ் சாப்பிடலாங்கிற மூடெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு இருக்கிற ஒரு ரெஸ்ட் நாள்ல வந்து உள்ள உட்காருவாங்க அப்படிங்கிற அந்த கால்குலேஷன் இந்த இயக்கத்தின் ஒன்றிய செயலாளருக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கு. அதே போல வரும்போது நான் மெனக்கெட்டு அந்த பைய வாங்கி பார்த்தேன். அதுக்குள்ள ஒரு பேனா போட்டிருந்தாங்க. அந்த பேனால வந்து குன்றத்தூர் ஒன்றிய திமுகன்னு ஒரு அச்சடிச்சிருந்தது. இதை பார்த்த உடனே எனக்கு ஒரு நினைவு, ஒரு செய்தி ஒன்று ஞாபகத்துக்கு வந்தது. தலைவர் கலைஞர் அவர்கள் பாருங்க, ஒரு தம்பி எழுதுறாப்ல, தலைவர் கலைஞர் அவர்களுடைய கவிதை மலை என்கிற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை வந்து வெளியிடணும். புக்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, வெளியீட்டு விழாக்கு தேதி குறிச்சாச்சு. அந்த பப்ளிஷர் போய் கலைஞர்கிட்ட, ஐயா புத்தகம் சரியா இருக்கான்னு பாருங்கன்னு கொடுக்குறாப்ல. அப்பெல்லாம் புத்தகத்தினுடைய அட்டை எப்படி இருக்கும்னா இப்படிதான் இருக்கும். இதுதான் அட்டை, இதுக்குள்ள ஒண்ணும் இருக்காது. அப்பவே வெள்ளைக்காரர்கள் ரஷ்யால வரக்கூடிய பிரெஞ்சுல வரக்கூடிய புக்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அட்டையை உள்ள மடிச்சு இந்த புத்தகத்தை பத்தி இந்த அட்டையினுடைய உட்பக்கத்துல ஒரு ஷார்ட்டான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருப்பாங்க. சுருக்கமா இந்த புத்தகத்துல என்ன இருக்குங்கிறத அட்டையினுடைய உட்பக்கத்துல கொடுத்திருப்பாங்க. இது தமிழ் புத்தகங்கள்ல அப்ப அந்த வழக்கம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு மாடலே தமிழ்ல கிடையாது. தலைவர் கலைஞர் ஒரு ரஷ்யாவிலிருந்து வெளியான ஆங்கில புத்தகம் ஒன்றை படித்து விட்டு அதே மாதிரி தமிழ்ல இருக்கக்கூடிய அவருடைய கவிதை மலையினுடைய அட்டையையும் உள்ள மடிச்சு அதுக்குள்ள குறிப்பு எழுதணும் அப்படின்னு அந்த பப்ளிஷர் சொல்லியிருக்காரு. உடனே இவர் என்ன பண்ணிருக்காரு, ப்ளூ கலர்ல ஒரு அட்டையை போட்டு உள்ள மடிச்சு கொண்டு வந்திருக்காரு. தலைவர் கலைஞர் இன்னும் 2 நாள் தான் இருக்கு புத்தக வெளியீட்டு விழாக்கு. அந்த நேரத்திலும் கலைஞர் ஒரு திருத்தம் சொன்னாரா. என்ன சொன்னார் தெரியுமா? எப்பா ஏதோ ஒரு கலர் போடுறதுக்கு பதிலா கருப்பு சேப்புல போட்டேன்னா அது நம்ம கட்சின்னு தெரியும்லப்பா அப்படின்னா. அப்போ கருப்பு, சிகப்பு, உதயசூரியன், திமுக என்கிற பெயர், தலைவர்களுடைய படம், இதை எல்லாவற்றிலும் ஒரு சின்ன புத்தக அட்டையில் கூட எந்த நெருக்கடியான நேரத்திலும் விட்டுவிடக் கூடாது என்கிற அக்கறை தலைவர் கலைஞருக்கு இருந்தது. அதே போல நீங்க எழுதுற பேனால கூட திமுக என்கிற பெயரையும் குன்றத்தூர் ஒன்றியம் என்கிற பெயரையும் அச்சடிக்க வேண்டும் என்கிற அக்கறையினுடைய விளைவாகத்தான் கையில கொடுத்திருக்கிற அந்த பேனா வரைக்கும்